அனைவருக்கும் வணக்கம். ஸோ in this video sponsored from இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பான்சர் வீடியோ கண்டென்ட். ஸோ திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் ஃப்ரம் பை மோட்டர் ஷாப்பிங் ஆப். ஸோ பை மோட்டர் ஷாப்பிங் ஆப் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் இஸ் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். ஸோ நவ் இட்ஸ் நவ் அவைலபிள் ஆன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் லைக் பை மோட்டோ இ ஷாப்பிங். So if you want to do this application to buy anything through online shop, so in the description link available also, so you can click and install. So it is one kind of Bimoto e-commerce product app, so you can use by click below link. The links are available in description window. Thank you all. So in this video sponsored by Bimoto shopping app. Thank you all. Hi and hello everyone, welcome to my channel. So today video we are going to discuss about the last chapter. நம்ம என்ன பார்த்தோமோ அதனுடைய கன்டினியூட்டி பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் சாப்டர் ஃப்ரம் த திஸ் இஸ் a channel belongs to physics. So that is the reason we started from the 9th standard. So last we discussed about solid, liquid and gas and difference between what is meant by solid and how it is available on structure everything. ஸோ லிக்விடும் நம்ம பார்த்தோம், தென் கேஸிக் ஸ்டேட்டும் நம்ம பார்த்துருந்தோம் in the last video. So in this video what we are going to discuss, so what are the possibilities are there if you change the state. Okay, what are the possibilities are there if can matter. We already started the only we discussed about the matter surrounding us. So how the matter change its state, it is possible or not. So solid as a ice, liquid as a familiar water, gas as a water vapor, like that. ஸோ வாட் ஹேப்பன் இன்சைட் த மேட்டர் டியூரிங் த சேஞ்ச் ஸ்டேட். அப்போ வந்து என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் மாறுறப்ப சேஞ்ச் ஸ்டேட் நம்மளுக்கு அந்த மேட்டர் இன்சைட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. வாட் ஹேப்பன் டு த பார்ட்டிகல் மேட்டர் டியூரிங் த சேஞ்ச் ஸ்டேட், ஹவு டஸ் த சேஞ்ச் ஸ்டேட் டேக் பிளேஸ். ஸோ இதை எப்படி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கொஸ்டினரிஸ். ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோஸ். தென் இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸசைசஸ் கொடுத்துக்கிறாங்க. Take about 150 gram of ice in a beaker and suspend a laboratory thermometer and that it is a bulb connected with the ice. Okay, ஸோ இங்கே பாருங்கள், ஒரு அயன் ஸ்டாண்ட் வச்சுருக்கிறாங்க. தென் ஒரு பீக்கரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஸ்டியர் வந்து வச்சுக்கிறாங்க. தென் தெர்மோமீட்டர் இருக்குது, ஐஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம். ஸோ இதை ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பர்னர் யூஸ் பண்ணி ஹீட் பண்ணுறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. தென் அந்த டிஸ்கஷன் நம்ம பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் ஹீட்டிங் த பீக்கர் ஆன் ஃப்ளேம். ஸோ ஒரு பீக்கர் இருக்குது அப்படின்னா அதனுடைய ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, அந்த ஸ்டார்ட் பண்ண டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸ்டார்ட் பண்ண டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தெர்மோமீட்டர் இருக்கும். அந்த தெர்மோமீட்டரில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். தென் நோட் த டெம்பரேச்சர் வென் ஆல் த அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஐஸ் பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். தென் நோட் த டெம்பரேச்சர் வென் ஆல் த ஐஸ் ஹேஸ் கன்வெர்டட் ஆஸ் ஏ வாட்டர். ஸோ இந்த ஐஸ் க்யூப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே வாட்டரியாக கன்வெர்ட் ஆகிற வரையும் நம்ம வந்து டெம்பரேச்சர் நோட் பண்ணிட்டே வரோம். ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன், அதை நம்ம வாட்ச் பண்ணிட்டு வரோம். தென் ஸோ நவ் இப்போ வந்து ஒரு கிளாஸ் ராடை வந்து பீக்கர்லேயோ அண்ட் ஹீட் வைல் ஸ்டிரிங் த டில். ஸோ அதை வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து ஹீட்டாக அதை ஸ்டேட் பண்ணிகிட்டே வரோம். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டரை வந்து பாயில் ஆகும் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, வாட்டர் பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம தெர்மோமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வாட்டர் பாயில் ஆனது பார்த்திங்கன்னா டோட்டலாக வேப்பர் ஆகிற வரையும் உங்களுக்கு டோட்டலாக வேப்பரைஸ் ஆகிட்டே இருக்கும். வாட்டர் பாயில் ஆகிட்டு ரீடிங் டில் மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் ஹேஸ் வேப்பரைஸ்ட் அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து உங்களுடைய ரெக்கார்டு அப்சர்வேஷன் எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க.
ஓகே. ஸோ தெர்மோமீட்டர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹீட் பண்ண உங்களுக்கு இதில வாட்டர் ஐஸ் எல்லாமே வாட்டர் ஆயிரும். அப்போ எகைன் நம்ம ஹீட் பண்ண இந்த வாட்டர் எல்லாமே வேப்பரைஸ் ஆகும். அதாவது இதுதான் சேஞ்ச் த ஸ்டேட். ஐஸ் கன்வெர்ட்டட் ஆஸ் எ சேஞ்ச் டூ அனதர் ஸ்டேட். லைக் ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாலிடா இருக்கும். லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு வேப்பரா மாறி உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆவறதுக்கு நம்ம செய்கிற ஒரு ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம டெம்பரேச்சரில் மெஷர் பண்ணுவோம். டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அதை நம்ம கெல்வின் சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு கெல்வின் அப்படின்னா ஒரு 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 டிகிரி செல்சியஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே பாருங்கள். ஃபார் ஃபார் வாட்டர் டெம்பரேச்சர் 370 டிகிரி கெல்வின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 100 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு அப்படின்னா, இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இதோட ஒரு 273 ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணீங்க அப்படின்னா இதை வந்து 373 கெல்வின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கெல்வினில் சொல்கிறது. இதே வந்து டிகிரி சொல்லணும் அப்படின்னா 373ல மைனஸ் பண்ணிங்கன்னா அது டிகிரிக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் சொல்லியிருக்கிறாங்க, கெல்வின் எஸ்ஐ யூனிட் ஆஃப் த டெம்பரேச்சர். கெல்வினுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐ யூனிட் ஆஃப் த டெம்பரேச்சர். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ 0 டிகிரி செல்சியஸ்னால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 273.15 கெல்வின். ஸோ வி டேக் 0 டிகிரி செல்சியஸ், நம்ம ரவுண்ட் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா 273 கெல்வின் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஆஃப்டர் ரவுண்டிங் த டெசிமல் டு சேஞ்ச் த டெம்பரேச்சர் ஆன் த கெல்வின் ஸ்கேல், செல்சியஸ் ஸ்கேல், கெல்வின் ஸ்கேல் டு அதாவது K2 செல்சியஸ் மாற்றணும் அப்படின்னா இது வந்து 273ஆல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 273ஆல் ஹவ் டு சப்ட்ராக்ட் வித் 273 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு கெல்வின் டு செல்சியஸ் மாறிடும். ஓகேங்களா? இதே வந்து கெல்வின் டு செல்சியஸ் மாறிடும். அதாவது ஒரு 100 டிகிரி கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதை செல்சியஸாக மாற்றணும் அப்படின்னா டிகிரி செல்சியஸில் -273 பண்ணலாம். இதே வந்து டு கன்வெர்ட் த டெம்பரேச்சர் ஆன் செல்சியஸ் டு ஸ்கேல் டு ஆட் 273, அதாவது 100 டிகிரிக்கு அப்படின்னா அதில் ஒரு +273 கொடுத்தீங்க அப்படின்னா 373 கெல்வினாக மாறிடும். இதில் வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா -273 பண்ணீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை வந்து வந்து உங்களுக்கு கெல்வின் வந்து செல்சியஸாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து வேல்யூ ஃபார் ஹவு டு கன்வெர்ட் த வேல்யூ ஃப்ரம் டெம்பரேச்சர் டு செல்சியஸ் அண்ட் செல்சியஸ் டு டெம்பரேச்சர், செல்சியஸ் டு கெல்வின், டெம்பரேச்சர் செல்சியஸ் டு கெல்வின், கெல்வின் டு செல்சியஸ், கே டு சி, சி டு கே. ஓகே. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட். இந்த சாலிட் ஸ்டேட் நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறதுனால லிக்விட் ஸ்டேட் கன்வெர்ட் ஆகுது. லிக்விட் ஸ்டேட்லேருந்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த கேசியஸ் ஸ்டேட் நம்ம கூல் பண்ணோமா அப்படின்னா கேஸை கூல் பண்ணால் லிக்விட் ஸ்டேட்டாக மாறும். லிக்விட் ஸ்டேட் தான் சாலிட் ஸ்டேட்டாக திருப்பியும் கூல் பண்ணிக்கலாம். ஒரு ஐஸை வந்து ஒரு வாட்டர் கேஸ் மாதிரி இதை வாட்டர் நம்ம கூல் பண்ணோம் அப்படின்னா அது வந்து லிக்விட் ஸ்டேட்டாக மாறும். லிக்விட் ஸ்டேட் வந்து சாலிட் ஸ்டேட்டாக மாறும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் ரீசைக்ளிங் ப்ராசஸ் கூட சொல்லலாம். சைக்ளிங் ப்ராசஸ், சாலிட் ஸ்டேட் டு liquid state, liquid state to gaseous state, then gaseous state to liquid state to solid state. இதான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டர் கேன் சேஞ்ச் இன்டு த அனதர் ஸ்டேட் பை சேஞ்சிங் த டெம்பரேச்சர். ஸோ எப்பயுமே வந்து நம்ம ஒரு டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான், டெம்பரேச்சரை வந்து நம்ம ஒரு வேரி பண்ணால் மட்டும்தான், டெம்பரேச்சர் வேரி பண்ணால் மட்டும்தான் ஒரு ஸ்டேட்லேருந்து அனதர் ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபார் அவுட் இஃப் இட் இஸ் எ சேஞ்ச் த மேட்டர் one state to another state. Okay. The melting point of solid is an indication of strength of the force attraction between the particles. So melting point of the solid, ஒரு சாலிட்ஸோட மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபோர்ஸ் அட்ராக்ஷன் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ். ஸோ சாலிட் ஸ்டேட்லேருந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபோர்ஸ் அட்ராக்ஷன் பிட்வீன் த பார்ட்டிகல். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னன்னா, when solid states melts the temperature remain the same, so where does the heat energy go அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளேஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? எக்ஸ்பிளேஷன் என்ன நடக்கும், எப்படி வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டு மாறும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கம்பேரிசன் பார்க்கலாம். வாங்க கம்பேரிசன் நீங்கள் பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினைட் வேல்யூவாக இருக்கும். மாஸ் இந்த ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இருக்கும். ஃபார் சாலிட், லிக்விடில் பார்த்தீங்கன்னா ஷேப் ஆஃப் த கண்டெய்னரை பொறுத்து மாறும். அக்வேர் த ஷேப் ஆஃப் த இதை பொறுத்து சேஞ்ச் ஆகிரும். வால்யூம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் டெஃபினைட். ஃபார் கேஸ் இன்டெஃபினைட்டாக இருக்கும். ஓகே தென். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பிட்வீன், இதில் வந்து டிஃப்யூஷன், ரிஜிடிட்டி, ஃப்ளூடிடிட்டி நாட் பாசிபிள், கேன் ஃப்ளோ. சாலிட்டில் வந்து ஃப்ளோ ஆகாது. ஓகேங்களா? சாலிட்டில் வந்து கம்ப்ரசிபிலிட்டி அண்டு ஃப்ளூடிடிட்டி, ரிஜிடிட்டி அதெல்லாம் வந்து ஹையாக இருக்கும். அதே மாதிரி கம்ப்ரசிபிலிட்டி அண்டு ஃப்ளூடிடிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? சேஞ்ச் மீன்ஸ் நாட் பாசிபிள் டு சேஞ்ச் பிகாஸ் தட் இஸ் பிலாங்ஸ் டு சாலிட் ஸ்டேட்.
அதே மாதிரி ஸ்பேஸ் பிட்வீன் த பார்ட்டிகல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மோஸ்ட்லி க்ளோஸ்டு பேக்காக இருக்கும். சாலிட் ஸ்டேட்டில் மோஸ்ட்லி க்ளோஸ்டு பேக்காக இருக்கும். லிக்விட் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெஸ் க்ளோஸ்லி பேக்காக இருக்கும். லிக்விட் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா லெஸ் க்ளோஸ்லி பேக்காக இருக்கும். கேசியஸ் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் க்ளோஸ்லி பேக்காக இருக்கும். ஓகேங்களா, லெஸ் க்ளோஸ்லி பேக் ஃபார் சாலிட் ஸ்டேட், less closely packed for லிக்விட் ஸ்டேட். இந்த கேசியஸ் ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ரொம்ப ரொம்ப அதாவது பார்த்தீங்கன்னா லீஸ்ட் க்ளோஸ்லியாக தூரமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் நெக்லிஜிபிள் அண்ட் டெஃபினைட். ஸோ திஸ் டெஃபினேஷன் ஆஃப் கம்பேரிசன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மேக்கிங் இம்பார்ட்டன்ட் லைக் ஒரு 1 மார்க் கொஸ்டின் இல்லை ஒரு ஃபில்லப்ஸு சூசிட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணுறாங்க தான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல். ஸோ ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ், திஸ் இஸ் a video is belongs to physics. So my channel is called as a physics cafe or master in physics. Then this video is sponsored in this by video sponsored this from video content is sponsored by இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பான்சர் வீடியோ கண்டென்ட். So this video is sponsored from Buymoto shopping app. So Buymoto shopping app அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா it is one of the application is online shopping app. So now it's now available on Play Store and App Store like Buymoto e-shopping. So if you want to do this application to buy anything through online shop, so in the description link available also, so you can click and install. So it is one kind of Buymoto e-commerce product app, so you can use by click below link. The links are available in description window. Thank you all. So in this video sponsored by Buymoto shopping app. Thank you all.